குருபியோ நமக. வால்மீகி முனிவர் ஆசிரமத்துக்கு நாரத மகரிஷி வந்தாருங்க. வால்மீகி அவரை வரவேற்று உபசரித்து இருக்கையில் உட்கார வச்சு, எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வால்மீகி நாரத ரிஷியை கேட்குறாருங்க. என்ன கேளுங்களேன் அப்படின்னாரு. உலகில் உத்தம புருஷர்கள், வீரர்களில் உத்தம புருஷர் யார் அப்படின்னு கேட்குறாருங்க. அந்த கேள்வியோட அர்த்தத்தை நாரதர் புரிஞ்சுக்கினாருங்க. நாரதர் புரிஞ்சுக்கின்னு என்ன சொன்னாருங்க, முனிபுங்குவ, சூரிய வம்சத்தில் பிறந்த அயோத்தியில் இருக்கின்ற சாட்சாத் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே உலகில் உள்ள மிக 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 உத்தம புருஷர் அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் முடிஞ்சு நாரத மகரிஷி புறப்பட்டாருங்க. வால்மீகி என்ன பண்ணார், பின்னாடி நதிக்கரைக்கு போயிட்டு திரும்பி வராருங்க. அப்போது மரத்தில் 2 கிரௌஞ்ச பறவைகள் இருந்தது. அதில் ஒரு பறவை கீழே விழுந்து துடிச்சு இறந்து போச்சுங்க. ஒரு பறவை அழுதுங்க. எப்படின்னு பார்த்தா, யாரோ ஒரு ஹண்டர் அதை வேட்டைக்காரன் அம்பால் அடிச்சிருக்கான். அவர் என்ன சொன்னாருன்னா, இதை மாதிரி இந்த பறவையை கொண்டவனை அவனுடைய வாழ்நாளில் மிகுதி காலம் இடம் இல்லாமல், தங்கறதுக்கு இடம் இல்லாமல் தவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சொல்லிவிட்டு ஐயோ நம்ம வாயில் தப்பாக சொல்லிட்டோமேன்னு சொன்னார். ஆனால் இவர் சொன்ன வார்த்தை, அவர் வாயால் சொன்ன வார்த்தை திருப்பி சங்கீதமாக அவர் காதில் ஒலிச்சுது. என்ன நான் ஒன்று சொன்னேன் அது ஒன்று வருதான்னும் போது, அப்போது பிரம்மர் என்ன சொல்கிறாரு, பிரம்ம ரிஷி என்ன சொல்கிறாரு, பிரம்மா, வால்மீகியே, ராமாயணம் நீ எழுதுவதற்கு இதுதான் உனக்கு சரியான நேரம். ஆகவே ராமாயணத்தை எழுதுவாயாகன்னு பிரம்மா சொன்னாருங்க. நாரத ரிஷியினுடைய இன்ஸ்டிகேஷனில் பிரம்மா சொல்லி வால்மீகி எழுதினாருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.